ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஆந்திராவோட ரொம்பவே ஃபேமஸான குண்டூர் சிக்கன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற ஆப்டான ஒரு டிஷ்ஷுங்க இது. இது ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். சாரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷுங்க இது. இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட் தாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க இது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேங்க. உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லாம் நல்லா பெரட்டி விட்டு இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு ஓரமாக ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை எடுத்துருக்கேங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதோட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்திக்கிங்க. கூடவே 2 பட்டை, ஒரு 6-7 கிராம்பு, 5-6 ஏலக்காயும் நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேங்க. மிளகுக்குன்னு தனியாக ஒரு காரம் இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது சளி இருந்ததுன்னா கூட அதை கரைக்கிறதுக்கு உதவும். காரத்துக்கு நான் ஒரு 7லேருந்து 8 குண்டூர் மிளகாய் சேர்த்திருக்கேன். இன்னுமே காரம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 மிளகா அளவுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதுங்க, கருகாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதை நான் ஒரு ஓரமாக அதே பாத்திரத்தில் வச்சுட்டு ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டிருக்கேன். கசகசா போட்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்க சூடுக்கு நல்லா பொரிய ஆரம்பிக்கும். மறந்துடாமல் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை ஒரு ஓரமாக ஆறுறதுக்கு விட்டுறலாங்க. இப்போ இது கூல் ஆகிட்டு இருக்க டைமில் நான் இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேங்க. இதுக்கும் நம்ம எண்ணெய் போட போகிறதில்ல. இந்த தேங்காயும் நம்ம அந்த பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். தேங்காய் நல்லா செவக்க நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இதையெல்லாம் பவுடராக நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்ல பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகி வர சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நல்லா ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ நல்லா பொரிய விடலாம். கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க சிக்கனையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனை ஆட் பண்ணி அடியில் இருக்க வெங்காயத்தெல்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு பெரட்டி விடுங்க.
சிக்கனோட கலர் கொஞ்சம் வெள்ளை கலரில் மாறி வர அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலைங்க. ஆனால் சிக்கனில் இருக்க ஜூஸ் நல்லா பிரிஞ்சு இப்படி வர அளவுக்கு விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா அதுலேயே வேக விட போகிறோம். இதில் எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இதில் நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம். ரெண்டாவது சிக்கன்லேயும் நல்ல ஜூஸ் இருக்கும். அது எல்லாமே பிரிஞ்சு வந்து அதுலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணி எல்லா சிக்கன் பீஸ்லேயும் ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு அடியிலேருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் நம்ம போட்ட மசாலா நல்லாவே கோட் ஆகுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே நம்ம மிளகாய் வந்து நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். பட் தனியாக இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து இப்போ அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிக்கடி பெரட்டி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருக்கனால மசாலா பச்சை ஸ்மெல் இருக்காது. நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆகி அருமையான ஒரு ஃப்ளேவர் வருங்க. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரைஸ் கூட சப்பாத்தி ரோட்டி புல்காவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஸ்பைஸியாக சாப்பிட இஷ்டம் இருக்கவங்க இன்னுமே அதிகமாகவே மிளகாத்தூள் போட்டு நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி லிவிங். டேக் கேர். பாய்.